பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி என் உள்ளத்தில் வரவழைப்பது, பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு அநேக பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பரிசுத்த ஆவி இருந்தால் தான் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா வளர முடியுமா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொல்லியிருக்கிறார். ஆமென். சத்திய ஆவியாகிய அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி, இனிமையான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் அந்த சத்திய ஆவியாகிய அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் முழுவதும் மூழ்க வேண்டும். அப்படி மூழ்கும் போது தான் நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விண்ணப்பம் செய்வோம், மன்றாடுவோம், அவரே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மையும் நடத்துவாராக.